ஹலோ ஆல், என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்கில் ஒரு ஐட்டம் இருக்கும், எடுத்து ஒன்று ஒன்றா டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. நைட்டு ஆனிவர்சரி சர்ப்ரைஸ் எல்லாம் முடிச்சுட்டு கேக் கட் பண்ணிட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிக்கவும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. குளிச்சுட்டு நைட்டு சர்ப்ரைஸாக கொடுத்த சாரியவே கட்டலான்னு அதுக்கு ப்ளவுஸ் எப்படா மேட்ச் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அத்தை திடீர்னு வந்து சாரி மட்டும் உனக்கு நான் சர்ப்ரைஸாக எடுத்து வைக்கல, அதுக்கு ப்ளவுஸும் நாங்களே ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோன்னு ப்ளவுஸ் கொடுத்தாங்க. சாரி கட்டி ரெடி ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையலுக்கு லீவ் விட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சீக்கிரம் கிளம்பி வெளியே போலான்னு சொன்னாங்க. எங்க போறோம் அப்படின்னு கேட்டப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேக வேகமா சாப்பிட்டுட்டு நானும் ரெடியாக போயிட்டேங்க. ரெடியாகிட்டு நைட்டு கொடுத்த மெட்டியை போடலான்னு சொல்லிட்டு அத்தை மெட்டி போட்டு விட்டாங்க. காலில் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்ட்டு. கிளம்பிட்டு வெளியே போய் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல எங்க வீட்டுல எனக்கே தெரியாம ஒரு திருட்டு வேலை பார்த்திருக்காங்க. என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேங்க எங்க வீட்ல. நம்மளோட பர்த்டே இல்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல ரோட் சைட்ல இருக்கவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். சாப்பாடு, பெட்ஷீட் அந்த மாதிரிலாம் குடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் வெளிய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்த கேப்ல அவங்க பிரியாணி தாங்க பேக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ப்ராப்பரா எனக்கே தெரியாம எடுத்து வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க போல. சரி வா போலாம், கிளம்பலாம் அப்படின்னு என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. வெளிய போய் பார்த்தா செம்ம வெயிலுங்க. மார்ச்லயே இவ்ளோ வெயில் அடிக்குது. ஏப்ரல், மேலலாம் எவ்ளோ வெயில் அடிக்க போதுன்னு புலம்பிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருந்தோங்க. போற வழியிலயும் அப்படியே இறங்கி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருந்த வழியிலே பாலத்துல இருந்து பார்த்தாலே ஸ்ரீரங்கம் கோயிலோட கோபுரம் தெரியுது பாருங்க. அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்டே போயிட்டு இருந்தோங்க. இவ்ளோ வெயில்ல போட்ட மேக்கப் எல்லாம் கலையிற மாரி எதுக்குடா கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல தாங்க நான் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் ஈவினிங் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு தான் சொன்னேன். இல்லவே இல்ல, மதியம் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனாங்க. நாங்க 2 ஸ்கூட்டில போனோம். ஒரு ஸ்கூட்டில நான், பிரக்ஞா, அத்தை 3 பேரும் போனோம். பின்னாடியே என் தங்கச்சி அப்புறம் பிரக்யா 2 பேரும் வந்தாங்க. போற வழியில சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல நிறுத்தி இறங்குன்னு சொல்லி இந்த பேக்குக்குள்ள கொஞ்சம் திங்ஸ் இருக்கு, அது எல்லாத்துக்கும் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏதாவது கேக்கு, சாக்லேட் அப்படின்னு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா எனக்கே ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. உள்ள பார்த்தா ஃபுல்லா பிரியாணி டப்பாவா இருந்துச்சு. இத எப்ப ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, நீ தானே முன்னாடி சொல்லியிருக்க இந்த மாதிரி ரோட் சைட்ல இருக்கவங்களுக்கு உன்னோட பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் இன்னைக்கு நாங்க செய்றோம். போய் சாப்பாடு எல்லாருக்கும் குடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் இத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லங்க ஆக்சுவலா. அன்னைக்கு ஃபுல்லாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அதே டைம்ல ரொம்ப 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 ஹேப்பியா இருந்துச்சு. இந்த மாரி ஒரு விஷயம் எல்லார் லைஃப்லயுமே நடந்திருக்குங்க. நம்ம யார்கிட்டயாவது எப்பயாவது சொல்லியிருப்போம். இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இல்ல இந்த மாரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயாவது ஷேர் பண்ணியிருப்போம். அது அப்ப நடக்காம இவ்ளோ வருஷமா அத ஞாபகம் வச்சு நமக்கு அது நிறைவேறும்போது, அதோட ஃபீலே ஒரு தனி ஃபீல் தாங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. கோயிலுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது சைட்ல உட்கார்ந்திருந்த கொஞ்சம் பேத்துக்கு அப்படியே பெட்ஷீட்ஸும் குடுத்துட்டே வந்தோங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த சந்தோஷத்துல வாயடைச்சு போற மொமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது இந்த மொமெண்ட் தான் நெனைக்கிறேன். அன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. நம்மகிட்ட எதுவுமே இல்லன்னா கூட, நம்பளால முடிஞ்ச ஹெல்ப்ப மத்தவங்களுக்கு பண்ணும்போது, அவங்களோட முகத்துல இருக்க ஹாப்பினஸ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது என்னோட பல வருஷ கனவு. அன்னைக்கு நிறைவேறுச்சு. நீங்க இந்த மாரி யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணி, அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க நிறைவேத்தியிருந்தாங்கன்னா, அது என்ன மொமெண்ட் அப்படிங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உள்ள போனதுமே போற வழியிலேயே ஒரு ஜூஸ் கடை பார்த்தோங்க. சரி அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், பாப்பா, அத்தை எல்லாருமே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு உள்ள போனோம். உள்ள போய் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளிய வந்து பார்த்தா, என்னோட ஹஸ்பண்ட் கால் பண்ணாங்க. நான் கோயில்ல இருந்த அதே சேம் டைம் அவங்களும் சிங்கப்பூர்ல கோயிலுக்கு போயிருப்பாங்க போல. வாட் அ கோயின்சிடென்ஸ் பாத்தீங்களா? அப்படியே சாமி பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஈவினிங் வெயில் கொஞ்சம் கம்மியா தாங்க அடிச்சது. மதியத்துக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அப்படியே சன்செட்லாம் பார்த்துட்டு காவேரி பாலத்துல இறங்கி அங்கேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். போற வழியெல்லாம் இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதெல்லாம் ஒரு குட் மெமரீஸ் மேக்கிங் மாரி தான். நீங்களும் இந்த மாரி போற இடமெல்லாம் இறங்கி ஃபோட்டோ எடுக்கிற மாரி ஒரு பெர்சனா இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த காவேரி ஆறு பாலம்லாம் தாண்டி பொறுமையா போயிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டே. ஈவினிங் டைம்ல இந்த காவேரி ஆறோட வியூவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே என்னோட ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் ஷாப் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இப்படிதாங்க என் டே போச்சு. அன்னைக்கு டே ஃபுல்லா சர்ப்ரைசஸோட, ஹாப்பினஸோட இப்படிதான் முடிஞ்சுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.